அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் இறுதியில் ஆரியர்கள் அங்கு வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிடுவது எவ்வளவு தவறு என்பதை கொஞ்சம் பாண்டிய மன்னர்கள் மற்றும் மகாபாரதம், இதிகாசம், இராமாயணம் இதை கொண்டு சோழர் வம்சம், அதாவது சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சம் மன்னர்களின் அடிப்படையாக வைத்து எவ்வாறு அவர்கள் ஆரியர்கள் என்பவர்கள் சனாதன தர்மத்தை 4000 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் உருவாக்கினர் என்பது பொய் என்பதை கொஞ்சம் காணலாம். இந்த ஆரியர்கள் நகர வாழ்க்கைக்கு மாறிய காலமே பிற்கால வேத காலம் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு சிந்து சமவெளியில் வாழ்ந்த ஆரியர்கள் இவர்களின் மக்கட்தொகை பெருகவே சிறிது சிறிதாக புலம்பெயர்ந்து 16 பேரரசுகளை ஏற்படுத்தினார்கள் என இந்திய கட்டடக்கலை வரலாற்று ஆசிரியர் முனைவர் மணிவண்ணன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அவருடைய புத்தகத்தில். இது எந்த அளவுக்கு உண்மை என்று கொஞ்சம் பார்க்கலாம். கிமு 1500களில், அதாவது இந்த சிந்து சமவெளியில் வாழ்ந்த ஆரியர்கள் புலம்பெயர்ந்து இருந்தால் கூட சுமார் 2000 வருடங்கள், அதாவது கிபி 500 வரை அவர்கள் இந்தியா முழுக்க பரவினர் என்று கொண்டால் கூட அத்தகைய பீரியடில் 16 பேரரசுகள் உருவாகி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பது எப்படி என்று தெரியவில்லை. அப்படியே இருந்தாலும் சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டுள்ள சூரிய வம்சம் மற்ற சந்திர வம்சம் சார்ந்த ஃபேமிலி ட்ரீ பார்த்தாலே பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களும் கிமு 3300 வாழ்ந்துள்ளார்கள். மற்றும் ராமர் அவர்கள் அதற்கு வெகு காலத்துக்கு முன்பு இந்தியாவில் வாழ்ந்துள்ளார். எனவே இந்த ராமர் மற்றும் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் ஆரியர்கள் இல்லை என நாம் தெளிவடையலாம். அவர்கள் ஹிஸ்டரி கொஞ்சம் பார்த்தாலே இந்த ஆரியர்கள் தான் வேதத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்தனர் என்பது பெரிய கேள்விக்குறிக்கு ஆட்படுத்த வேண்டிய ஒன்று இருக்கிறது. சனாதன முறைப்படி கணக்கின் அடிப்படையில் கொஞ்சம் சந்திரமன்ற சூரிய வம்சத்தின் காலத்தை நாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முறைப்படி அணுகலாம். அதாவது ஒரு தலைமுறைக்கு 54 வருடங்கள் என்று கொண்டாலும் சூரிய வம்ச அரசர்கள் ராமருக்கு முன்னால் 79 பேர் உள்ளனர். ராமர் 80வது மன்னர். அவருக்கு பிறகு 49 மன்னர்கள் ஆண்டுள்ளார்கள், அதாவது மகாபாரதம் பீரியட் வரை. அதன் பிறகு 18 மன்னர்களும், அதைத் தொடர்ந்து 7 மன்னர்களும், அதன் பிறகு சுமத்ரா வரை மற்ற 7 மன்னர்கள், மொத்தம் 32 பேர் மகாபாரதத்துக்கு அப்புறம் அதாவது 362 பிசி வரை சுமத்ரா ஆண்டுள்ளார்கள் என்பதை குறிப்பிடுகிறது. அதன் பிறகு அந்த வழியில் வந்த மன்னர்களின் குறிப்புகள் இல்லை. ஆனால் அதன் தற்போதைய மன்னராக பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் உள்ளார்கள். ராமருக்கு முன்னால் 4266 வருடங்கள் இருந்திருக்குது. ஆனால் இதிகாச முறைப்படி ராமர் 1100 வருடங்கள் ஆண்டதாக சொல்கிறார்கள். ஆனால் நான் அவருடைய காலத்தை 54 வருடங்கள் என்று இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முறைப்படி எடுத்துக்கொள்கிறேன். அதற்காக எனக்கு கொஞ்சம் தயவு கூர்ந்து ஒத்துழைப்பு கருதுகிறேன். இது புள்ளியலுக்காக மட்டும் நான் கையாளும் முறை. உண்மை என்ன என்று எவிடன்ஸ் இல்லை என்றால் இதுக்கு சயின்டிஃபிக் முறைப்படி என்ன என்பதற்காக இந்த புள்ளியலை கொண்டு வருகிறேன். அதன் பிரகாரம் பார்க்கும்போது ராமரோடு சேர்த்து 4320 வருடங்கள் முடிகிறது. அதன் பிறகு மகாபாரதம் வரை 41 மன்னர்கள். இவர்கள் காலப்படியில் 49 × 54 ஒவ்வொரு மன்னரோட காலப்படி எடுத்தால் கூட 2646 வருடங்கள். மகாபாரதம் தற்பொழுது வரை 5300 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் சூரியவம்ச மன்னர்கள் வரிசைப்படி புள்ளியல் மூலம் 32 × 54 1728 வருடங்கள் எடுத்துக்கொண்டுள்ளேன். இதுவும் மிகவும் குறைவாக எடுத்துக்கொண்டுள்ளேன். ஏனென்றால் இவ்வாறு எல்லாம் குறைந்த சைடாக எடுத்துக்கொண்டாலும் சூரியவம்ச டோட்டல் பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 8694 பிசி வரை நீள்கிறது.
நான் எல்லாமே பேர் மினிமமாக எடுத்துகிட்டு இருக்கேன். இதிகாசம் சொல்லப்பட்டில் எடுத்தால் அது ரொம்ப அதிகமாக போகும். நான் இருந்தாலும் சயின்டிஃபிக் இருப்படி தற்கால லாஜிக்காக ரொம்ப பேர் மினிமம் எடுத்தாவே 2697 BC வரை சூரிய வம்சம் பின்னோக்கி சொல்கிறது. அத்துடன் 362 BC, அதாவது சுமத்ரா முடிஞ்ச பீரியடு, அதற்கப்புறம் 2023 வருடங்கள் தற்போது காலமுறை எடுத்தால் 11,079 வருடங்கள் வருகின்றது. இதே போன்று சமகாலத்தில் சந்திர வம்சம் அரசர்களும் இந்தியாவை ஆண்டனர். அதாவது வட இந்தியாவில் கொஞ்சம் பகுதியிலே சூரிய வம்சம், கொஞ்சம் பகுதியில் சந்திர வம்சம் ஆண்டனர். அதே சமயத்தில் தெற்கில் பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள். ஸோ இவர்களுக்கு பிறகு அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டு மௌரிய சாம்ராஜ்யம் வருகிறது. அதுக்கு பிறகு வந்த எல்லா மன்னர்களுடைய இதுக்கு நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்கிறது. இப்போ ஹிஸ்ட்ரி இல்லாத புராண அடிப்படையில் உள்ள இதை வச்சு மன்னர்களை மட்டும் நான் எண்ணிக்கையில் எடுத்துள்ளேன். கால அளவில் புராண அடிப்படையில் எடுத்துக்கொள்ளவில்லை. நம்முடைய லாஜிக் பிரகாரம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எனவே இந்த முறைப்படி இவ்வளோ காலம் வருகிறது. அதே காலத்தை சக ஆய்வுகளை கொண்டு பார்க்கும் பொழுது நமது தமிழ் மன்னர்கள் பாண்டியர்கள் முதல் சங்கத்தில் 89 மன்னர்கள் கையாண்டதாகும். அது இரண்டாவது சங்கத்தை 59 மன்னர்கள் கையாண்டதாகும். இரண்டாவது சங்கம் 3700 வருஷங்கள் நீடித்ததாகும். முதல் சங்கம் 4400 வருடங்கள் நீடித்ததாகவும் இருக்குது. கடைச்சங்கம் என்ன இருக்கிறது ஒன்று கொஞ்சம் அப்படியே பார்ப்போம். இந்த 3 சங்கங்களை சேர்ந்தால் அதனுடைய காலம் 10,000 வருடங்கள் சங்க காலம் ஆகிறது. அதற்கப்புறம் கிட்டத்தட்ட 2003 வருடங்கள் நம்ம கழிந்துடுச்சு. எனவே முதல் சங்கத்தில் தற்போதைய காலம் வரை பார்த்தால் முதல் சங்கம் முதல் நடந்தது 12,300 வருடங்களுக்கு முன்பு என்பதை தமிழ் இலக்கியங்கள் மூலம் நமக்கு சான்றுகள் கிடைக்கிறது. அதாவது 10,000 BC வரை சங்க காலம் நீள்கிறது. இந்த காலகட்டத்தில் 148 மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய ஆவரேஜ் ரூலிங் பீரியட் சராசரியாக இந்த 10,000 வருடங்களை எடுத்து கணக்கிடும் போது 54 வருடங்கள் வருகின்றன. இதன் அடிப்படையில் கடை சங்கத்தில் 34 மன்னர்கள் நடத்தியிருக்கலாம். எனவே மொத்த மன்னர் எண்ணிக்கை கிமு 3ஆம் நூற்றாண்டு வரை 182 மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் 3 தமிழ் சங்கங்களை நடத்தினார்கள் என்பதை கொள்ளலாம். இதே அடிப்படையில் நம்முடைய ராமர் அவருடைய காலகட்டத்தையும் ஒவ்வொரு மன்னர் 54 வருடங்கள் எடுத்துக்கொண்டு இந்த 8604 வருடங்களை கிமு 362 வரை இருந்திருக்கிறார்கள் என நான் இந்த புள்ளியில் எடுத்துக்கொண்டுள்ளேன். எனவே சூரிய வம்சத்தின் பின்னோக்கி பார்த்தால் கிட்டத்தட்ட 11,079 வருடங்கள் பின்னோக்கி செல்கிறது. எனவே இந்தியாவை கிமு 300 வரை இந்த பாண்டிய, சூரிய மற்றும் சந்திர வம்சத்து மன்னர்கள் இந்தியா முழுவதும் பரவலாக ஆண்டு வந்தனர் என்பதை புராணங்களின் மூலம் இலக்கியம் மூலம் நமக்கு தெளிவாகிறதுக்கு. அதற்கு முன்னால் பார்த்தால் 1200 வருடங்கள் தான் உள்ளது. அதாவது ஆரியர்கள் கிமு 1800 தான் வராங்க. அவங்க கிமு 300 பார்த்தாக்கா அவங்களுக்கு 2000 கூட எடுத்துட 1700 வருடங்கள் தான் அவர்கள் இந்த இடைக்கால பீரியடில் இருக்கிறாங்க. அப்போ கிமு 2000 முதல் 3000 இந்த 1700 வருஷம் காலகட்டத்தில் ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்த காலம் என்று கொண்டாலும் அந்த 1700 வருடங்கள் 16 பேரரசுகள் எவ்வாறு உருவாகி இருக்கக்கூடும் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியுள்ளது. இதன் அடிப்படையில் பார்த்தால் ஆரியர்கள் என்ற கட்டுக்கதை 1800 BCயில் அவர்கள் வந்தார்கள் என சொல்வது பொருத்தம் அற்றதாக தோன்றுகிறது. எனவே ஆரியர்கள் என்ற தியரி ராங் என கொள்ளலாம். இதுக்கு முன்னாடி ஆரியர்கள் DNA முறைப்படி, இன்வேடிங் முறைப்படி மற்றும் பல வழிகளில் அவர்கள் இல்லை என்று கூறியிருந்தேன். இப்போ கொஞ்சம் ஹிஸ்ட்ரி புறையும் பார்த்தா அவர்கள் இல்லை என்றே கொள்ள வேண்டியிருக்குது. ஏனெனில் அதற்கான அகழ்வாராய்ச்சி தடயமும் DNA அடிப்படையில் மற்றும் ஹிஸ்டரியின் அடிப்படையில் எந்த விதத்திலும் ஆரியர்கள் இருந்ததற்கான சான்றுகள் பொருந்தரும் என்பதை மேலே குறிப்பிட்ட புள்ளி விவரங்கள், அதாவது ஸ்டாட்டிக்ஸ் அடிப்படையில் நீங்கள் எளிதாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நினைக்கிறேன். இந்த மேலே குறிப்பிட்ட ஸ்டாட்டிக்ஸ் இராமாயண காலம் 7000 வருடங்களுக்கு முன் இருந்திருக்கலாம் என்று புள்ளி விவரத்தில் வருகிறது. இதற்கு அறிவியல் சான்றுகள் தேடிய பொழுது ராமர் பாலம் என்கிற ஆடம் பிரிட்ஜ், அங்குள்ள கற்களை
கார்பன் டேட்டிங் முறையில் கடல்சார் அதாவது மெரைன் ஆராய்ச்சியின் மூலம் மேற்கொண்டது 7000 வருடங்கள் பழமையானது என்கிறது. எனவே இந்த ஸ்டாட்டிஸ் வேத மரபின்படி சொன்ன வருடங்களை கணக்கில் எடுக்காமல் கூகுள் இருந்த தகவலை திரட்டி அதன் அடிப்படையில் உருவாக்கிய சயின்டிஃபிக் டேட்டாவுடன் ஒத்துப்போகிறது. ஆனால் ராமர் வெகு காலத்துக்கு முன்பு வாழ்ந்திருக்கக்கூடும். புராண அடிப்படையில் அவர் அவ்வாறு வாழ்ந்ததற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கும். இருந்தாலும் உங்கள் ஸ்டாட்டிஸ்க்காக நான் இந்த முறையை கையாள்கிறேன். இங்கு ஒரு அப்ராக்சிமேட் ஸ்டாட்டிஸ் மூலம் கூட சனாதன தர்மத்தின் வரலாறு 11,000 வருடங்கள் சாதாரணமாக பின்னோக்கி போகிறது. எனவே சனாதன தர்மத்தை ஆரியர்கள் இந்தியாவில் 4000 வருடத்துக்கு முன்பு தான் இந்தியர்களுக்கு அறிமுகம் செய்தார்கள் என்பது எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிக்க உங்கள் பார்வையை விட்டுவிடுகிறேன். இங்கு நான் குறிப்பிடும் இந்த ஸ்டாட்டிக்ஸ் யாருடைய உண்மைத்தன்மையோ அல்லது அவர்கள் மனதையோ மற்றும் நம்பிக்கையும் அவமதிப்பதாக கொள்ள வேண்டாம் என்று வேண்டிக்கொள்கிறேன். இது ஒரு ஆவின் கண்ணோட்டமாக பார்க்க வேண்டி உங்களை தயவுடன் கூறுகிறேன். எனவே நாம் இதுவரை பார்த்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் சரி, மற்ற புலம்பெயர்ந்த அடிப்படையிலும் சரி, டிஎன்ஏ அடிப்படையிலும் சரி, இன்வேடி முறையிலும் சரி, எந்த விதத்திலும் ஆரியர்கள் இந்தியர்களுக்கு வந்தார்கள் என்ற பிரிட்டிஷ் சொல்லும் முறை பொருந்தவில்லை. எனவே இதை நம்மளை முட்டாள் ஆக்குவதற்காகவே பிரிட்டிஷ் தந்திரமாக சூழ்ச்சி செய்து ஆரியர் கொள்கையை முன்னெடுத்து பர்பஸாக உருவாக்கினார்கள். இதன் காரணமே அவர்கள் இந்தியாவில் நீண்ட காலம் அவர்கள் ஆட்சி செய்ய நம்மளை டிவைட் அண்ட் ரூல் மூலம் வட இந்தியர்கள் தென்னிந்தியர்களை பிரித்து அதன் மூலம் நமக்குள் காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி பிறகு மொழியின் அடிப்படையிலும் காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் இணக்கமாக ஒருங்கிணைந்து செயல்படாத வண்ணம் பிரித்தாள்வதற்கே மேற்கொண்ட கையாளும் முறையாக தான் காணப்படுகிறது. ஏன்னா இதற்கு சான்றுகள் எதுவுமே இல்லை. எனவே மக்கள் இந்த பிரிட்டிஷன் பிரித்தாளும் சூழ்ச்சியை கவனத்தில் கொண்டு அவர்கள் இன்னும் பல வகையில் சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களும் அவ்வாறே பொய் என நாம் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய இருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொருவரும் அவர்கள் சுய பரிசீலனையாக சனாதனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எவ்வாறு நமது வாழ்வியலுக்கு பொருந்துகிறது, அது எவ்வாறு இருக்கிறது, அதில் மூடத்தனம் இருக்கிறதா இல்லை நமக்கு வாழ்வை வளம்படுத்துவதற்கு இருக்குதா என்பதற்கு பல சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இப்போது சயின்ஸு ப்ரூவ் பண்ணிட்டு வருது. நம்ம சனாதனத்தில் சொல்லப்பட்டுள்ள 14 லோகங்கள் காஸ்மாலஜி எல்லாம் இன்றைக்கி சயின்ஸ் ஒவ்வொன்றாக உண்மை என்று ப்ரூஃப் செய்து கொண்டு வருகிறார்கள். நம்ம சொன்ன 11 டைமென்ஷன் சொன்னோம். அந்த 11 டைமென்ஷன் இன்றைக்கி தியரியாக குவாண்டம் தியரியில் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 14 லோகங்கள் மல்டிவர்ஸை நம்ம புராணங்கள் சொல்லது இன்றைக்கி சயின்ஸும் ஒத்துக்கணும் அதை நோக்கி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம சனாதனத்தில் சொல்லப்பட்ட நம்முடைய சித்தர்கள் மற்றும் முன்னோர்கள் ரிஷிமார்கள் சொன்னது அனைத்தும் ஒவ்வொன்றாக சயின்ஸினை நிறுவனப்படுத்தி கொண்டு வருகிறது. எனவே சனாதனம் என்பது இந்து தர்மம் என்பது ஒரு பியூர் சயின்ஸு, நம்ம வாழ்வியலை விளக்கும் ஒரு சயின்ஸு, அதனுடைய இன்னர் சயின்ஸு மற்றும் காஸ்மாலஜி மற்றும் பல சயின்ஸு உள்ளடக்கியது ஒட்டுமொத்தின் தொகுப்பு என்று கொண்டு இதை ஒரு நல்ல கண்ணோட்டத்துடன் நாம் சனாதனத்தை அணுக வேண்டி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.